ஹலோ காய்ஸ், பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, சென்னை ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். வாங்க பார்க்கலாம். சண்டே மதியானம் 2 மணிக்கு கிளம்பிட்டோம். உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டுக்கிட்ட டீ குடித்தோம். பக்கத்தில் ஒரு சாக்லேட் கடை இருந்துச்சு. அந்த அண்ணன் நிறையா சாக்லேட் கொடுத்தாங்க. டிரைவர் அண்ணனும் நாங்களும் டீயை குடிச்சிட்டு அப்புறம் கிளம்பிட்டோங்க. டோல்லேருந்து செம்ம டிராஃபிக்குங்க. டோல்லேருந்து தாண்டதே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. சண்டேங்கிறனால ஃபுல்லாகவே டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. எங்களால் எந்த சைடும் போக முடியல. லப்பேக்குடிக்காட்டிலேருந்து சென்னை வரையும் போகிறதுக்கு 5 ஹவர்ஸ் தாங்க ஆகும். ஆனால் நாங்கள் போனால் 7 ஹவர்ஸ் ஆகிடுச்சிங்க. என்ன வேறு ஃப்ளைட்டை விட்டுருவேன்னு ரொம்ப பயந்துருச்சு. ரொம்ப டிராஃபிக்காக இருக்கனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு டீயை குடித்தோங்க. கீழம்பக்கத்துக்கிட்ட ஒரு கடையில் டீயை குடித்தோங்க. சென்னையில் தான் அதிகமாக டிராஃபிக் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் சென்னை வர தான் டிராஃபிக்கே குறைஞ்சிச்சு. ஃப்ளைட்டு வேறு 10 o'clock. இதில் நாங்கள் டீ வேறு குடிச்சிட்டு இருந்தோங்க. இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுங்கிறனால நம்ம 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே இருக்கணும். ஆல்ரெடி நாங்கள் லேட்டு 8:30க்கு தான் நாங்கள் போய் இறங்கணும். எப்படியும் ஏர்போர்ட்டுக்கும் வந்தாச்சு. வண்டியை போய் பார்க்கிங்க்கு போட போனோம். போர்டிங் வேறு முன்னே ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் போகிறதுக்கு 8:30 ஆகிடுச்சி. 2 மணிக்கு கிளம்புனோங்க. நாங்கள் போய் வந்து இறங்குறதுக்கு 8:30 ஆகிடுச்சிங்க. பார்க்கிங் போனால் பார்க்கிங்கில் நிற்கிறதுக்கு இடம் இல்லை. நாங்கள் பாதியிலே அப்படியே இறங்கி வந்துட்டோம். நாங்களும் ஃபாஸ்ட்டாக கிளம்பி டெர்மினலுக்கு வந்தோம். ஸ்க்ரீனில் வந்து போர்டிங் இன்னும் முடியலன்னு போட்டிருந்துச்சி. அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக ஆயிடுச்சு. எங்கள் அண்ணனும் கேட்டுக்குள்ளே என்டர் ஆகி போயிட்டாங்க. எங்கள் அண்ணனுக்கு கிளம்புறதுக்கு மனசே வரலங்க. வண்டியிலே சேடாக தான் வந்தாங்க. எங்கள் அக்கா பொண்ணுக்கும் பெரிய மனசு இல்லாமல் பின்னாடியே போயிட்டு இருந்தா. எங்கள் அண்ணனுக்கும் அக்கா பொண்ணுனா ரொம்ப பிடிக்குங்க. அவனும் கொஞ்ச நேரம் லைனில் நின்று பேசிகிட்டு இருந்தான். எல்லா வீட்லேருந்து ஃபாரின் போகும்போதும் சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் காசு தருவாங்க. எங்கள் அண்ணனும் எங்களுக்கு காசு கொடுத்தாங்க. ரொம்ப லேட்டானதுனால செக்யூரிட்டியை கேட்டு எங்கள் அண்ணன் உள்ளே போயிட்டாங்க. அப்புறம் நாங்களும் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நான் நிறைய டைம் ஏர்போர்ட் வந்திருக்கேன். ஆனால் மார்னிங் டைம் வருவேன். இப்போ நைட் டைம் இருக்காலும் சூப்பராக இருந்துச்சுங்க ஏர்போர்ட்டு. எங்கள் அண்ணனும் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துருச்சு. நாங்களும் பார்க்கிங்லேருந்து வண்டி எடுத்து கிளம்பிட்டோம். அப்புறம் நைட்டு 10 o'clock ஆகிடுச்சி. நாங்களும் டின்னர் சாப்பாடை கிளம்பிட்டோம். சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரோஸ்ட் ஆர்டர் பண்ணுங்க. அப்புறம் அதையும் சாப்பிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். எப்படியோ நல்லபடியாக வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.